நான் இல்லைன்னே சொல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. இந்த மனுஷன் ஒண்டி எதையுமே பண்ணல. திடீர்னு போனால் கர்த்தர் காத்திருக்கார். கர்த்தர் வைக்கிற கிருபை ஒவ்வொருத்தருக்கும். கர்த்தர் வைக்கிற கிருபை. கர்த்தர் வைக்கிற கிருபை. மோசே மோசே அதிசயம். கிட்டி சேர்வேன் நான், வேணா கிட்ட வராத, இங்கே நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சை கழட்டு. அதுலேருந்து தமிழ்நாடு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ஷூவெல்லாம் கட்டி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. சரி, நல்லது தான். நம்ம ரோட்டில் இருக்கிற அசிங்கத்துக்கு ஷூவெல்லாம் வெளில வச்சுட்டு வருது. ஃபாரின்லலாம் அப்படி இல்லைலாம் ஷூ அவுத்தா தான் இங்கே அசிங்கம். அது கல்ச்சர் வேறு. மேடையிலே ஷூ போடுவோம், படுக்கிறப்போ ஷூ போடுவோம், பெட்ஷீட்டை போட்டு படுக்கிறவங்க கூட உள்ள ஷூ போட்டுன்னு தூங்குவோம். அது ஒரு நைட் ஷூ இருக்குது. குளிர் இல்லைன்னா போய் சேர்ந்துருவாங்க. ஆமாம், அது தட்ஸ் அ கல்ச்சர். இங்கே பிடிச்சிக்கிறது என்னென்னா, நீ மோசே சொன்னார் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அதனால. அப்புறம் சில வட இந்திய ஊழியர்கள்லாம் இங்கே வந்து ஊழியம் பண்ண வரப்போ ஷூ போட்டுனே பிரசங்கம் பண்ணாங்க. நல்ல கர்த்தர் வல்லமே பயன்படுத்தாது. 1000 லெட்டர் எழுதி போட்டான் நம்மளால் அந்த காலத்தில். எப்படி நீ ஷூ போடக்கூடாது. அப்புறம் நான் போகிறப்ப எங்களை மட்டும் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உங்கள் ஆளுங்க இந்த ஏரியாவில், எங்களே வாழ மாட்டோம் ஒன்று வாழ விட்டுருவானான்னு சொல்லிட்டு அதை டாபிக் க்ளோஸ் பண்ணோம். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, சொல்ல வருதுன்னா, நீ ஆயத்த பாவல, நீ அந்த செருப்பை கழட்டு. அந்த ஆயத்தம் இல்லை, ஆயத்தத்தை குறியுது பாதரட்சை. சரி, நீங்கள் செருப்பெலாம் வெளில விட்டு வர்றது நல்லது தான், மாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எதாவது மெரிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாகும். இதெல்லாம் சுகாதார சம்மந்தப்பட்ட விஷயம்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் செருப்பு கட்டுறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க, நான் ஏதோ சொல்கிறேன்னு. பாதரட்சி குறித்து சொல்கிறேன் நான். அது எடுக்கிற உடனே தேவத்திட்டம் வெளியாகுது. இதுலேருந்து ஆரம்பித்து என்ன ஆயிடுச்சுன்னா, நகை நட்டு ஆடம்பர பொருட்கள்லாம் மேலே இருக்குது. வாட்சை கைட்டுன்றது, செயினை கைட்டுன்றது, மோதிரத்தை கைட்டுன்றது, மீசி எடுன்றது, கலர் ட்ரெஸ் போடாதுன்றது, இதெல்லாம் ஆரம்பிச்சது இங்கேருந்து தான். இதை நீ ஆயத்தமாக இல்லை, இதெல்லாம் எடுத்தால் தான் கர்த்தர் கொண்டு பேசுவாருன்ட்டு அப்படி ஒரு அரசியல் பண்ணாங்க கொஞ்ச காலத்தில். அதை ஜனங்க நம்புச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைட்டி பார்த்தா ஒன்றும் பேசலை. அவன் கூட சேர்ந்துங்க கடைசியில் ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் ஒன்று யோசா போல் உயர்த்துவாருன்னு அப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் காலம்லாம் மாறிடுச்சு. கர்த்தர் மாறாதவர் இல்லை. தப்பான வியாக்கியானம். டிவி பேயின்றது, நகை பேயின்றது, ஆடம்பரம் எதுக்குன்றது. இன்றைக்கி அந்த ஆடம்பரத்தை ஆட்சேபித்த அநேக சபைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜெகஜோதியாக இருக்குது. இன்றைக்கி ஆடம்பரத்தின் உச்சக்கட்டமாக இருக்குது. இது அலங்கங்கள் என்ன, விளக்குகள் என்ன, கேமரா என்ன, கக்கூஸ் வரைக்கும் கேமரா வச்சுருக்கான். இப்போது அவங்க கேமரா வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் வைப்பேன். இப்போ சுற்றி எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது, எங்கே பார்த்தாலும் டிவி இருக்குது. இதெல்லாம் ஒரு விதமான ராங் இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல வரேன் நான். மோசே கழட்டு சொன்னார்னா செருப்பை